தமிழ்நாடே என் பின்னாடி இருக்கிறத சொல்லுவே அவங்க முடியாது. என்ன ஆளாளுக்கு தமிழ்நாடு என் பின்னாடி இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க எல்லாம் ஆந்திரா பாட்டில இருக்க தமிழ்நாடு பின்னாடி இருக்கு. ஒத்த ஆள முடிய வக்கீல சேர்த்துப்பாரு. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து டிவிகே பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய எடிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா தொடர்ந்து டிவிகே ஓரியன்டான்னு பார்த்தா ஆமாம், இனிமேல் டிவிகே தான் வந்து கண்டென்ட்டு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து பயங்கரமான எடிட்ஸாக இருக்கட்டும், பயங்கரமான விஷுவல்ஸாக இருக்கட்டும் வச்சு பயங்கரமாக செதுக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் collage all those things and made a video, reaction video. சரி, before get into this video I just என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லணும் ஒரு ஃப்ரெண்டு. ஸோ என்னென்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு, ஸோ அவங்க பேர் வந்து மைதிலி. ஸோ அவங்க வந்து ஃபோன் பண்ணல, இன்ஸ்டாவில் போய் வந்து மெசேஜ் வந்து பண்ணாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் நோட்டீஸிங் மீ. சரி ஓகே, நம்ம வந்து வீடியோக்கு வந்து போகலாம். எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். நீலவா டேய் கபிலவா. ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஒவ்வொரு மாதிரியான ஃபீல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வெறும் வந்து சினிமாவில் மட்டும் பார்த்த ஒருத்தரை வந்து கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கும் பொழுது அதனுடைய ஆரா, இப்போ ட்ரெண்டுக்கு சொல்ல போனால் ஆரா, ஸோ அந்த ஆரா வந்து பயங்கரமாக வந்து எச்சாக இருக்குது. ஸோ எனி சாங் வந்து விஜய் அவர்களுக்கு போட்டாலும் அது எல்லாமே வந்து சூட் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சுன்றதை சின்னதாக வந்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த வீடியோக்கு வந்து போகலாம். பிகாஸ் நான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு இருக்க டைமில் வந்து சட்டப்பேரவை வந்து கூட்டிட்டு எல்லாருமே வந்து பதவி ஏற்றாங்க. அது போக வந்து விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து எல்லார் வீட்டுக்குமே போய் வந்து ஸ்டாலின், வைகோ, சீமான், முக்கியமாக சீமான் அவர்கள் வீட்டுக்கு போனதால நிகழ்ச்சியான ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. போய் வந்து கட்டி பிடிச்சதா இருக்குது. ஏன்னா அவ்வளோ கிரிட்டிசம் பண்ணது வந்து சீமான் அவர்கள் தான். பட் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு போய் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல ஒரு ஹோல்சமாக வந்து இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே அடுத்தடுத்த மீம்ஸ்க்கு வந்து போகலாம். முதலமைச்சராக வந்து ஃபஸ்ட்டு சைன் என்னவா இருந்துச்சுன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். என்னென்னா 200 யூனிட் மின்சாரம்னு சொன்னாங்க. பட் அதில் 2-3 விஷயங்கள்லாம் வந்து ஏதோ கான்ட்ரவர்சிஸ்னாங்க. பட் அதுக்கு எடுத்த உடனே இதனுடைய என்ன சொல்கிறதுனா தாவேக்கு எதிர்ப்பாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஆர் நியூட்ரல் பர்சன்ஸ் ஆர் யூ ஸ்டில் ஹேட்டிங் த டிவிகே அண்ட் த விஜய். ஸோ அப்படின்னு சிஎம் விஜய். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா வந்த உடனே வந்து இப்படி பண்ணுறாரு, நீங்கள் வந்து மோசடி, இவர் வந்து தேவையில்லாத வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, வாக்குறுதி ஒன்று கொடுத்துட்டு செய்கிறது ஒன்றா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கு புரியல, அவர் அதில் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் ஃபுல்லாக வந்து பார்க்கல. பட் இருந்தாலுமே வந்து அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில. பிகாஸ் இப்போ நெசசரி என்ன அப்படின்னா வரியை குறைக்கிறதா வந்து நெசசரி. பிகாஸ் ஏன் அப்படின்னா 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரீபீஸ் கொடுத்தாங்க தான், அதான் அவரே வந்து சொல்லிட்டாப்புல. பதவி ஏற்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ளீஸ் கிவ் மீ அ டைம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதிலே தெரிஞ்சு போச்சு, இட்ஸ் டேக் டைம் டு கிவ் ஆல் தோஸ் ஃப்ரீபீஸ் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்குது அப்படின்னா வந்து பெண்கள் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இந்த கடன்களை எல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட் திங்காக இருக்கின்றனால அவர் கையெழுத்து போட்டார். அதில் இன்னும் மோசடி கையெழுத்தாலாம் இல்லை, ஏதோ சம்திங் ஏதோ ரேஷியோக்கு மேலே யூஸ் பண்ணால் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரில. பட் எனக்கு அது பெரிய ஒரு இதெல்லாம் வந்து தெரில. ஏன்னா இவங்க ஏமாத்ததையாக வந்து இவர் வந்து பண்ணிட்டாரு அப்படின்றது தான். இவர் வந்ததுக்கப்புறம் லா அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்றது பார்க்க முடியும். திருச்சியில் வந்து 300க்கும் மேற்பட்ட ரவுடிகளை எல்லாம் கூப்பிட்டு நீ ஒழுங்காக இல்லை அப்படின்னா வந்து எனிதிங் வுட் ஹேப்பன் டு யூ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றதுனால இது வந்து ஃபார் பெட்டர், ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் இந்த ஒரு கவர்மெண்ட். ஓகே, நம்ம அடுத்த மீமுக்கு வந்து போகலாம். ஒரு மாதிரி பயங்கர ஒரு கூஸ் பம்பாக வந்து இருக்குது. ஜனநாயகன் படத்தை வந்து இனிமேல் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா
டைட்டில் கார்டில் ஜோசப் விஜய்னு வராது. சாரி, தட் மீன்ஸ் என்னென்னா தளபதி விஜய்னு வராது, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா பழைய என்ன சொல்கிறதுனா இந்த லீடர்ஸ் வரிசையில் வந்து இன்னொரு எடிட் நல்லா இருந்துச்சு. அண்ணாதுரையில் ஆரம்பித்து அண்ணா அவர்கள் ஆரம்பித்து அப்படியே வந்திருக்கும். ஸோ அந்த எடிட் பார்க்கலாம். சச் எ ஒண்டர்ஃபுல் எடிட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும் எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வந்திருக்காங்க. தட் மீன்ஸ் என்னன்னா இது வரைக்குமே வந்து தமிழ்நாடு ரூல் பண்ண எல்லா சிஎம்சியுமே வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அதில் கடைசியாக அதை என்ன சொல்கிறது பயங்கரமாக வந்திருக்கு, கூஸ் பம்ஸாக வந்திருக்கு எல்லா மூமெண்ட்ஸுமே. சரி, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகலாம். ஓகே, குட் எடிட். நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ எல்லா மித்தையும் உடச்சிட்டு வந்தது தான். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் செட் க்ரௌட் டிடன்ட் சேஞ்ச் இன்டு வேணா ஓட் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. பட் அதுதான் வந்து உண்மையாச்சு. அதுக்கான காரணம், மெயினான காரணம் டிஎம்கே. பிகாஸ் அவங்க கொடுத்த அந்த கேவலமான ஆட்சியினுடைய பிரதிபலிப்பு தான் வந்து இப்பொழுது அவங்களுடைய ராஜினாமா எல்லாமே வந்து சொல்லலாம். ஒன் மோர் திங், எந்த அளவுக்கு வந்து மக்கள் அதிருப்தியில் இருந்தால் வந்து கொளத்தூர் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களே தோக்கடிப்பாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, வி ஜஸ்ட் கெட் இன்டு வேணா அனதர். எஸ், அது உண்மை தான். ஏன்னா வந்து வழியாக வந்து இப்போ வரைக்குமே வந்து என்னவா இருக்குன்னா இந்தியாவில் நான் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து இஃப் யூ கெயின் அ பாப்புலாரிட்டி, இஃப் கெயின் அ ஃபேம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக வந்து அரசியலுக்குள்ளே வரலாம் அப்படின்றதுக்கான சான்றுகள் எவ்வளவோ இருக்குது. அதில் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அங்கே என்டிஆர், ஸோ அந்த மாதிரி வந்து எவ்ரி ஒன் வாஸ். ஸோ அந்த வகையில் தளபதி அவர்களும் வந்திருக்காங்க. ஸோ இருக்கிறத விட நல்லாட்சி கொடுப்பாங்கன்ற எந்த ஒரு சந்தேகமே வந்து கிடையாது. பிகாஸ் ஏன் நான் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பதவி இருக்கும் பொழுது ஒரு விஷயம், ஏன்னா இந்த விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அண்ட் ஒன் மோர் திங், இவ்வளோ ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஜஸ்ட் ரோர் லைக் லயன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்து இங்கே வந்து சைடில் ஒரு பவர், அந்த பக்கம் ஒரு பவர், இந்த பக்கம் ஒரு பவர்லாம் கிடையாது, நான் ஒரே ஒருத்தன் தான், சிங்கிள் பவர், நான் ஒருத்தன் தான் அப்படின்ட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், மக்கள் பணத்தை நான் ஒரு பைசா எடுக்க மாட்டேன், பதவி ஏற்ற உடனே சொன்ன விஷயங்கள் இது. ஸோ அப்படின்றக்கிறப்ப அது ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா இல்லைன்னா வந்து இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்கிறது, படத்தில் பார்த்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நிஜத்துலேயும் வந்து பார்க்க போகிறோன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஸோ அப்படின்றதுனால பார்ப்போம். ஏன்னா வந்து ஆட்சி அமைச்சு ஒரு நாள் ஆகிருக்கு, 10ஆம் தேதி, இன்றைக்கி 11ஆம் தேதி, சரிங்களா? ஸோ அப்படியே ரெகுலராக வந்து போயிட்டுருக்கும். இனிமேல் வெள்ளை அறிக்கை அது நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் வாட் வில் ஹேப்பன். நான் சொல்லலை எல்லா பாட்டும் ஷூட் ஆகுது அப்படின்னு.
இந்த ஃபஸ்ட்டு அந்த கையெழுத்து வந்து என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். சச் அ ஒண்டர்ஃபுல் திங், சூப்பராக வந்திருக்கு. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பரவாயில்ல, அதே சேம் எம்ஜிஆரே தான் வந்து விஜயா வந்து இப்போ ரெசம்பிளாக வந்து இருக்காப்புல, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எடிட்டுக்கு வந்து போகலாம். 2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல, அன்னைக்கு அந்த நாள்ல அந்த தேதியில ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் TPK சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ஜஸ்ட் கிரிட்டிசைசிங் என்ன அப்படின்னா, அந்த கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அவர் சொல்லிகிட்டே இருந்திருப்பாப்பில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு ஜோசப் விஜய். ஸோ இது வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் போட்டதே 2 மாநாடு தான், இன்னொரு மாநாடுக்கு வந்து கொடுக்கல. ஸோ 2 மாநாடுக்கே வந்து அதுக்கான இது ஓகே, அது இருந்துட்டு போகுது. எவ்ரி திங் வாஸ் ஸோ ஃபைன் அண்ட் குட், சரிங்களா. ஸோ அதில் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாப்புல கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு. ஸோ எவ்ரி ஒன் ஜஸ்ட் கிரிட்டிசைசிங், எல்லாம் மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் வந்து என்னையா உளறிட்டு இருக்காப்புலன்னு. பட் அதுதான் உண்மையாச்சுன்றதுல எந்த ஒரு சந்தேகம் வந்து கிடையாது. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்றதுக்கான இந்த இது பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்து வந்து ஒரு மூவி எடிட் என்னென்னா வந்து எண்ட் ஆஃப் எரா. ஸோ அதை வந்து பார்க்கலாம், எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி வந்தாங்கிறேன். எஸ், இட்ஸ் முடிஞ்சு, எல்லாமே அந்த எரா வந்து முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து திரையில் பண்ணதெல்லாம் திரையில் செய்கிறதுக்கு போயிட்டாப்புல. ஓகே, நம்ம அடுத்த எடிட்டுக்கு வந்து போகலாம். குட் எடிட், நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. இது ஏதோ புது ஏஐ அதில் வச்சு எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபைனலாக நான் அப்போ தான் வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து பார்க்குறேன். அடங்கொம்மால